வெல்கம்ஸ் டு பவிஸ் கல்வி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 5 உடைய டெடிகேஷன் ரவுண்ட் தாங்க. அதில் நம்ம அபிஷிகாவை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சாங் செலெக்ஷனை விட அந்த டெடிகேஷன் அப்படின்றது அந்த மனசுக்குள்ளே இருந்து அந்த மனப்பூர்வமாக அந்த பாடுவாங்க உருகி அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு பாட்டை தான் இன்னைக்கு இந்த டெடிகேஷன் ரவுண்டில் நம்மளோட அபிஷிகா அவங்க அம்மாக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் கேட்டவை படத்துலேருந்து பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. இந்த படம் 1984 நம்மளுடைய பாலுமகேந்திரா அவருடைய டைரக்ஷன்லையும் நம்மளுடைய இளையராஜா சார் மியூசிக்ல இந்த பாடல் ஆக்சுவலாக 2 வருஷன்லாம் இருக்குங்க. ஃபீமேல் வாய்ஸில் நம்மளோட ஜானகி அம்மாவோட வாய்ஸ்லையும் மேல் வருஷனில் கேஜே யேசுதாஸ் அவர்களும் பாடியிருக்காங்க. ஏன்னா இந்த சாங்கை கேட்கும் போதும் அம்மா பசங்களுக்கான அந்த ஒரு பாச பிணைப்பு எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய அபிஷிகா ஸ்டேஜில் அவங்க அம்மாவுக்காக அந்த பாடலை ரொம்பவே உருகி செமையாக பாடியிருக்காங்க. பாடி முடிச்சதும் நம்ம ஜட்ஜஸ் கோல்டன் பஸ்ஸர் தாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கண்ணீர் மல்க ஸ்டேஜுக்கே எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை விட நம்மளுடைய ஸ்வேதா மோகன் அவங்க சொன்னது, ஆக்சுவலி இந்த பாடலை விட அந்த வரிகள் ஒவ்வொன்றுத்தையும் நீ அந்த உணவுபூர்வமாக பாடும்போதே எங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீரே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக பாடியிருக்கு, அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிவும் முடிச்சாங்க. அடுத்த கண்டஸ்டன்டான நம்மளோட ஸ்ரேயா செம சூப்பரான ஒரு சாங்கை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்க அம்மாவுக்கான டெடிகேஷன் தாங்க. நிஜமாவே இந்த வயசு பசங்க இல்லாமல் அவங்க அம்மாங்களுக்காக அவங்க டெடிகேட் பண்ணுற விதமும் சரி, சாங் செலக்ஷன் செம சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த மழலை வாய்ஸில் கேட்க இன்னுமே அருமையாக இருந்தது தாங்க சொல்லணும். அப்படி என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? என் பொம்முக்குட்டி அம்மா படத்துலேருந்து பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ இந்த பாடலை பாடினவர் பார்த்தீங்கன்னா கேஜே யேசுதாஸ் அவர்கள் செம்ம சூப்பராக பாடியிருப்பாங்க. ஏன்னா அவரோட வாய்ஸ்க்கு ஒரு ஈடு இணையே கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு ஃபீல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே செமையாக பாடியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் எல்லாத்தையுமே அந்த வயசுல இருந்து அந்த ஸ்ரேயா வந்து செம்மையாக அவங்க அம்மாவுக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணி பாடிடுறாங்க. பாடி முடிச்சதும் அவங்க அம்மாவும் வந்து கண் கலங்கிட்டாங்க, ஸ்ரேயாவும் கண் கலங்கி, ஜட்ஜஸ் எல்லாருமே கண் கலங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதில் முக்கியமாக நம்மளோட ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னது, ஒரு பாட்டுடைய இம்பேக்ட் வந்து கண்ணீர் வருது அப்படின்னா அதை தாண்டி ஒரு மியூசிக் வேறு என்ன சர்வீஸ் தர முடியும் அப்படின்றதாங்க. நிஜமாகவே செம ஒரு சூப்பரான ஒரு டெடிகேஷன், அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அபிஷிகா அவங்க அம்மாவுக்கும் ஸ்ரேயா அவங்களுடைய அம்மாவுக்கும் செம்மையாக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவளோட வெயிட்வும் இன்னும் இவங்க 2 பேரும் என்னென்ன ரவுண்டில் என்னென்ன மாதிரி சாங் செலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி என்னென்ன ரவுண்டில் போய் அவங்க அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.